நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறோம். எல்லா நாளை போனது சிறை மக்களும் சிறப்பா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடவே உங்க கதையை நாங்க கேட்கிறோம். ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனநல மருத்துவரை பார்க்க ஒருத்தர் போறாரு. சரி. அவருக்கு ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு டெய்லி நைட்டு கனவு வருது. ஓகேங்களா? அந்த கனவுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுதைங்க நிறைய வருது. கழுதைங்க ஒரு 11 கழுதைங்களும், இவர் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து, இவரோட சேர்த்து 11 பேரும். அது ஒரு ஃபுட்பால் டீம், இது ஒரு ஃபுட்பால் டீம், ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது, ஃபுட்பால் மேட்ச் ஆடுது. இவங்க கழுதைங்களோட ஃபுட்பால் மேட்ச் ஆடுறாங்க. இவங்க ஒரு 11 பேரும், கழுதை ஒரு 11 கழுதையும் ஃபுட்பால் மேட்ச் விளையாடுற மாதிரி இவருக்கு டெய்லி கனவு வருது. ஓகே. சில மேட்ச்ல இவங்க ஜெயிக்கிறாங்க, சில மேட்ச்ல கழுதைங்க என்ன பண்ணுது, இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இது ஒரு நாள் 2 நாள்ல ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்குது. சரி. அப்போ மருத்துவர் போய் என்ன பண்றாரு பாக்குறாரு, டாக்டர் எனக்கு வந்து இப்படி வினோதமான ஒரு கனவு, டெய்லி ஒரு கழுதை டீம் கூட எனக்கு என்ன ஆகுது, மேட்ச் நடக்குது. அது வேற கழுதைங்கள் டீமோட ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியான உறக்கம் இல்லாத நேரம் தான் காரணம். மேபி ஒரு ஆழ்நிலை தூக்கம் உங்களுக்கு என்ன பண்ணலாம், தேவைப்படலாம். ஸோ அதனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகள், இந்த பயிற்சி முறைகளை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நார்மலாகிடும். ஒரு தீரல நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம், போகலாம். ஸோ அப்படின்னு சொல்லி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எழுதி, ஓகே இன்னிலேருந்து இந்த டேப்லெட்லாம் என்ன பண்ணுங்க, வாங்கி போட ஆரம்பிச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனே ஓகே டாக்டர், சந்தோஷம் டாக்டர், உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இதுலேருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நாளையிலேருந்து என்ன பண்ணியிருந்தேன், எல்லா மருந்து மாத்திரையும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்லப்பா இன்னிலேருந்து நீ என்ன பண்ண சாப்பிடுவேன். இல்ல டாக்டர், நான் நாளையில இருந்து என்ன பண்றேன், எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன சொல்ல போறீங்க. உடனே கேட்டாரா ஏன் அப்படின்னு சொல்லி, என்ன சொன்னாரா அதுக்கு அவரு, இல்ல இன்னைக்குதான் ஃபைனல் மேட்ச், இன்னைக்கு தான் கழுதைங்க கூட ஃபைனல் லீக் மேட்ச் எல்லாம் முடிஞ்சு, செமி ஃபைனல் எல்லாம் முடிஞ்சு எல்லாத்துலயும் ஜெயிச்சு இன்னைக்கு தான் ஃபைனல் வந்திருக்குது. ஃபைனல்ல ஏன் டீம் ஜெயிக்குதா, கழுதை டீம் ஜெயிக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளையில இருந்து அந்த மெடிசன் என்ன போயிடுச்சு, நீ போப்பான்னு சொல்லி அமிச்சிட்டாரா. ஸோ வாழ்க்கையில சில நேரங்கள் சில தீர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட, அந்த தீர்வுகள் வேணாம், அந்த பிரச்சனையை ஒரு 2 நாளைக்கு நான் என்ன பண்றேன், வச்சிருந்து அனுப்புறேன் அப்படிங்கிற நிலையில தான் நாம என்ன பண்றோம் இருக்கும். சிந்திப்போம் இந்த கதையின் வழியா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத. இப்ப நம்ம ஆலை தரிசனம் பார்க்கலாம். குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய், அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய். ஏலா குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய். நீ அம்மா, உன்னை நம்பி வருவோர்க்கெல்லாம் ஆறுதல் நீ அம்மா. யாரும் இல்லா அநாதைக்கெல்லாம் அடைக்கலம் நீ அம்மா. வாடும் நிலையில் மாந்தருக்கெல்லாம் ஆறுதல் நீ அம்மா. ஏலா குறிச்சியில் வீற்றிருக்கும் அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய், அடைக்கலத்தாயே வரமருள்வாய், அடைக்கலத்தாயே நலமருள்வாய்.
வசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. நம்மளுடைய மனசுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடல்களையும் அங்க வந்து கடவுளுடைய முகத்தை பார்க்குறப்பவும். இந்த நாள் இன்றைய தலம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறது? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த உறவுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சில பிணக்குகளை சரி செய்வது எப்படி. பிணக்குகள்னா சின்ன சின்ன பிரச்சனைகள். அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அன்சப்போர்ட்டட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஸோ கணவன் செய்வது மனைவிக்கு என்ன பண்ணலாம், பிடிக்காம இருக்கலாம். இவர் சில எனக்கு பிடிக்கல, ஸோ நான் என் விருப்பப்படி இருக்கணும்னு அவங்க சொல்லலாம். இல்லை மனைவி ஏன் விருப்பப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் இவங்களுடைய விருப்புகளை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய கணவராக இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னரோட என் வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது அப்படின்னா, அதுல எப்படி நான் என்னை மீட்டெடுத்துக் கொள்வது, அது எப்படி நான் சரி செய்வது. அதுதான். அப்போ முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, ஒரு அன்சப்போர்ட்டட் பார்ட்னரோட லைஃப் போயிட்டு இருக்குது அப்படின்னா, முதல்ல எமோஷனல் கண்ட்ரோல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே என்னன்னா எமோஷனலி ரொம்ப ஈஸியா என்ன பண்ணிடுறோம்னா ட்ரிகர் ஆயிரும். ஒரு கோவப்படுவதாக இருக்கலாம், இல்ல திட்டுவதாக இருக்கலாம், இல்ல அழுகிறதா கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். உடனே என்ன எதிர்பார்த்த விஷயம் நடக்கலாம் அப்படின்னா உடனே இந்த மூணுல எதுனாலும் நடக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான எமோஷனலை கட்டுப்படுத்த எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். உணர்வுகளை நான் ஒரு விஷயத்த போய் ஒரு கணவர் ஒரு மனைவி கிட்ட சொல்றாங்க, இல்ல ஒரு மனைவி ஒரு கணவர் கிட்ட சொல்றாங்க, அந்த சொன்ன விஷயத்த சொன்ன மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஆப்போசிட் தான். அவங்க வேற ஒரு கண்ணத்துல என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, வேற ஒரு கண்ணத்துல சண்டை போடுறாங்க, ஏதோ ஒரு சில விஷயங்கள் சலசலப்புகள் வருது. அப்போ இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மனநிலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் சொன்னதை கூட இந்த மனுஷன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னதை கூட இந்த அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் எல்லாருடைய அங்கலாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில கோபம் மேலிடும், அழுகை வரும், சில வெறுப்புகள் வரும். இது எதுவுமே வராம சரி நான் சொன்னேன் உங்களுக்கு புரியல அவ்வளவுதான் அப்படின்னு சைலண்டா போயிடுமா, காமா இருந்துட்டு போயிருது. ரொம்ப நல்லது. அப்படி போயிட்டோம்னா அங்க பிரச்சனை பெருசாது சின்னதா முடிஞ்சிடும். பிரச்சனைன்னு கிடையாது, அங்க போயிட்டா நமக்கு நிம்மதி இருக்கும், அவ்வளவுதான். சிம்பிள். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். திருச்சட்டப்படி நடப்போ பேரு பெற்றோ ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேரு பெற்றோ தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேரு பெற்றோ ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போ பேரு பெற்றோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை நாம் எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, திருச்சட்டத்தை புகழ்ந்து பாடுகிற திருப்பாடல், திருச்சட்டம் என்று சொல்லி இந்த திருப்பாடலை நாம் ஒரே வார்த்தையிலே நினைவில் வைத்துக் கொள்ளப்படுகிறது. ஏன் இதை திருச்சட்டம் அல்லது திருச்சட்டத்தை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடல் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த எபிரேய அகர வரிசைப்படி எழுதப்பட்ட பாடல் என்று சொல்லலாம். அதற்கு மேலாக ஒரு படி போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த எபிரேய வார்த்தைகள் எத்தனை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது 22 வார்த்தைகள் இருக்கிறது. அந்த 22 வார்த்தைகளை 8 முறை பயன்படுத்தி இருக்கிறார்கள். 22 பெருக்கல் 8 என்று சொல்லி பார்க்கிற பொழுது 176 வார்த்தைகள். இப்போ 176 வசனங்கள் இதில் இருக்கிறது. எனவேதான் இது எபிரேய அகர வரிசைப்படி எழுதப்பட்ட பாடல் என்று சொல்லலாம் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் இதை சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இது மிகப்பெரிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது, மிகப்பெரிய அதிகாரமாக இருக்கிறது. வார்த்தைகளில் மட்டும் மிகப்பெரிய திருப்பாடல் இல்லை, அதற்கும் மேலாக
என்னுடைய கருத்துக்களிலும் இது மிகப்பெரிய திருப்பாடலாக, மிகப்பெரிய அதிகாரமாக, மிகப்பெரிய வசனங்களை கொண்ட பாடலாக இது இருக்கிறது. அப்படி எதை கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது திருச்சட்டம் என்கிற இந்த ஒரு வார்த்தை மட்டுமே போதும். இதற்கு மேல அதை எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த திருச்சட்டம், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும்? இன்றைக்கு இந்த சட்டம் என்று சொன்னாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது யாரு கடைபிடிக்கிறது? எத்தனையோ சட்டங்கள் இருக்கிறது, எதையெல்லாம் கடைபிடிக்கிறது என்று சொல்லி. ஆனால் இந்த திருச்சட்டம் என்பது இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட சட்டமாக இருக்கிறது. இதை கடைபிடிக்கிற பொழுது இறைவனையே நாம் பின்பற்றுகிறோம் என்பதை திருப்பாடலினுடைய ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அதை கடைபிடிக்கிற பொழுது இறைவனை பின்பற்றுகிறோம். எனவேதான் திருச்சட்டத்தை புகழ்ந்து பாடுகிறது. இந்த புகழ்ச்சி என்பது ஆண்டவருக்குரியது, திருச்சட்டத்திற்கு அல்ல. இறை திட்டத்தை நாம் அறிய வேண்டும். திருச்சட்டம் எதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால் இறைவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள பயன்படுகிறது. எங்கே அறிந்து கொள்ள பயன்படுகிறது? வாழ்வோரின் நாட்டிலே அறிந்து கொள்ள பயன்படுகிறது. இந்த வாழ்க்கையிலும் சரி, மறு வாழ்க்கையிலும் சரி, இந்த சட்ட திட்டங்களை முழுமையாக தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதை வாழ்ந்து காட்டுகிற, உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றலை பொழிவதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த 23வது இறை வார்த்தை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. தலைவர்கள், அரசர்கள். ஏன் இந்த தலைவர்கள் என்று சொல்லி? அரசன், ஆட்சி செய்வோர், இந்த இரண்டையும் குறிக்கிறது. இந்த ஆட்சி செய்வோர் என்று சொல்லி பார்க்கிற பொழுது சரீம் என்ற இந்த எபிரேய சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே சில இடங்களிலே இந்த சரீம் என்கின்ற சொல் வித்தியாசமாக ஒவ்வொரு இடத்திற்கும் தகுந்தாற் போன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசர்கள் நூலிலும் சரி, எஸ்ரா புத்தகத்திலும் சரி, மற்ற திருப்பாடல்களிலும் சரி, அதை பிரித்து பார்க்கிற பொழுது ஒரு சில வார்த்தைகள் மட்டுமே இதுக்கு பொருத்தக்கூடிய இடமாக, சரியாக அந்த இடத்திலே பொருத்துகின்ற ஒரு பொருத்துகவாக இது அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்னென்ன வார்த்தைகள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது குடும்ப தலைவரை குறிக்கிறது. தலைவர்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒரு இளவரசன் எப்படி இருக்க வேண்டும், அரசனுடைய பெயருக்கு முன்மாதிரியாக அவன் விளங்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. இன்னும் ஒருபடி மேலே போனா உயர்குடி மக்கள் அரசனுக்கு அறிவுரை சொல்கிறவர், அரசனோடு சேர்ந்து முடிவுகளை எடுக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக சுட்டி காட்டுகிறது. இன்னும் ஒருபடி மேல வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், தங்களை விட வயது குறைவாக இருக்கிறவர்களுக்கு எந்த அளவிற்கு எப்படியெல்லாம் அவர்கள் சுட்டி காட்டி எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது. அன்றைய சூழ்நிலையிலே படைத்தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு பாடலாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலை தகுந்தாற் போன்று அரசு அதிகாரி எப்படி இருக்க வேண்டும், எப்படி என்னுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும், மக்களை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அனைத்தையும் தெரிந்திருக்கிற அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போன்று இந்த சரீம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இதுல எந்த இடத்துல எல்லாம் நாம் வருகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அந்த இடத்துல எல்லாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற ஒவ்வொரு படிகள் எப்படி நிலைத்திருக்கின்றன என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருச்சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அறிவுரை சொல்லுகிறது. இன்னைக்கு அறிவுரை என்று சொன்னா யாரோ படிச்சவங்க, பெரியவங்க, எங்கேயோ இருக்கிறவங்க, நமக்கு மேல அனுபவசாலிகள் தான் அறிவுரை சொல்லுவார்கள். அவர் சொல்லுவதை நாம் கேட்கலாம், கேட்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த திருச்சட்டம் சொல்லுகிற அறிவுரை என்பது கடவுளே சொல்லுகிற அறிவுரையாக இருக்கிறது. திருச்சட்டத்திலிருந்து நாம் எதிலிருந்து நாம் திருச்சட்டம் எடுக்கிறோம்? இறை வார்த்தையிலிருந்து சட்டங்களை நாம் எடுக்கிறோம். இறை வார்த்தை, சட்டம், இந்த இரண்டுமே ஒன்றுதான். இந்த இரண்டையும் நாம் எப்படி ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்குகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி வாழ்வாக்குகிற பொழுது நாம் சிறந்தவர்களாக இருப்போம். அப்படி பாடுகிற இந்த திருப்பாடலின் ஆசிரியர் என் வழிமுறைகளை நான் சொன்னேன், உன் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தீர் என்றப்பா சொல்லுகிறார். என் வழிமுறைகளை நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார். என்னைக்காவது இந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்தாவது பார்த்துக்கிறோமா? நம்ம என்ன செய்வாங்க? என்னுடைய வழிமுறைகளை நான் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, ஆனால் அதை சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து பார்த்திருந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கும். நாம் அதை செய்வது கிடையாது. நாம் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. எதை நாம் நீர்க்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும் என்பதை திருச்சட்டம் சுட்டி காட்டுகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும்
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வரிமுறைகளை ஜெபத்தின் வழியாக நாங்களும் சொல்லுகிற ஆற்றலை எங்களுக்கு தாரும் சாமி. உங்களுடைய விதிமுறைகளை எனக்கு கற்பித்தரலும். அந்த விதிமுறைகளின்படி நான் வாழ்கிற ஆற்றலை பொழிந்தரலும். நான் எப்பொழுதும் உமக்குரியவராக இருக்கிற அருளை பொழிந்து வழிநடத்துவீராக. இறை வல்லமையான பிரசனம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு பிரசனமாயிருந்து வழி நடத்துவதாக. ஆமேன். சிறப்பு, அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். ஒரு அன்சப்போர்ட்டட் பார்ட்னர் அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நாம அந்த லைஃப்ல எப்படி அதை சரி செய்வதுன்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து இந்த அன்சப்போர்ட்டட் பார்ட்னர்லாம் சொல்றோம்ல, அப்படி ஒரு வார்த்தைக்கு இடமே இருக்காது. அவங்களுக்குள்ள அந்த ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா அவங்க பேசுற வார்த்தை என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்ல இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே அங்க பிரச்சனைகள் பெருசாகாது. ஸோ அந்த விதத்துல அந்த கிளியர் கம்யூனிகேஷன், தெளிவாக நம்ம எது சொன்னாலும் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அமைதியாக இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனநிலை மேலோங்கி இருக்கின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 50 ஆண்டுகள் திருமணம் பொன்விழா கண்ட தம்பதியா இருக்கலாம், இல்லை புதிதாக திருமணமானவங்களா இருக்கலாம். எல்லாருக்கிட்டும் என்ன அப்படின்னா, நான் சொன்ன என் கணவர் கேட்கவே மாட்டார், நான் என்ன சொன்னாலும் அவருக்கு புரியவே புரியாது, ஒரு மண்டையில் ஏறவே ஏறாது அப்படின்னு ஒரு சில ஒரு நிலைப்பாடு மனைவிக்கும் இருக்கும். நான் என்ன சொன்னாலும் என் மனைவிக்கு புரிஞ்சுக்கவே மாட்டா, நான் என்ன சொல்றேங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டா அப்படிங்கிறது கணவருடைய சைடு இருக்கக்கூடிய குறைகளுமாக இருக்கும். இதுல என்னன்னா வெரி சிம்பிள், அங்க வந்து கிளியர் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லை. நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசிச்சோம் அப்படின்னா எல்லாவற்றையும் நேர்பட தெளிவாக எளிய முறையில் கோபப்படாமல் நம்முடைய வாழ்க்கை துணையிடம் நம்ம அதை பகிர்ந்து இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. இதுக்கு நம்ம ரெடிமேடா இன்னொரு ஆன்சர் என்ன கொண்டு வர கேட்டா, நான் சொன்னா எங்க காது கொடுத்து கேட்கிறாரு, நான் சொன்னா எங்க அந்த அம்மா காது கொடுத்து கேட்குது, நான் என்ன சொன்னாலும் அவங்க பிடிச்ச பிடிக்கல தான் நிலையா நிக்கிறாங்க. இது என்னன்னா கிளியர் கம்யூனிகேஷன் வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சிடும். டிவோர்ஸ் கேஸ்ல உள்ள போனோன்னு அடுத்ததான் அவங்க என்ன பண்றாங்க, உடனே தீர்ப்பு கொடுத்துட்டு பிரிஞ்சு போங்க நான் சொல்றாங்க, இல்லையே கவுன்சிலிங் போங்கன்னு சொல்றாங்க. ரீசன் என்னன்னா அந்த கிளியர் கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு பேசாத விஷயத்தெல்லாம் பேச வேண்டும். என்னென்ன விஷயம்லாம் மனதுக்குள்ள உட்காந்துருக்கிறோம். சில நேரங்கள்ல வந்து ஒரு எளிய உதாரணம், ஒரு மனைவி வந்து கணவர்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்கறாங்க, எங்க வீட்டு வழியில இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது போகணுங்கிறாங்க, அதெல்லாம் போறதுக்கு டைம் இல்லை, என்னால் லீவ் போட முடியாது, ஆள் என்ன பண்ணிட்டாரு சொல்லி அனுப்பிட்டாரு. நாளைக்கு கணவர் வீட்டு செல்ல அதே ஒரு ஃபங்க்ஷன் வேற ஒரு உறவுக்கு என்ன ஆகுது வருது, இப்போ இவரை போகணும்னு இந்த அம்மாட்ட என்ன பண்றாரு சொல்றாங்க. இந்த அம்மா சிம்பிள் அதே பதில சொல்லிடலாம், ஆமா எனக்கு ஆஃபீஸ்ல வேலை என்னால வர முடியல, ஓ நீ எனக்கு பழிக்கு பழி வாங்குறியா அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. கேட்கறப்ப அது உண்மைதான் இல்லையா, நீங்க பழிக்கு பழி, ஆனா அந்த இல்லங்க எனக்கு உண்மையிலே வேலை இல்லைன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்றோம், கிளியர் கம்யூனிகேஷன் இல்ல. அந்த இடத்துல ஆமா பழி வாங்க ஆமான்னு சொல்லியிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் அதோடைய பதில் வந்து கரெக்ட், நம்ம அன்னைக்கு சொன்னோமே அப்ப அந்த வழி இப்படிதானே இருந்திருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதான் நம்ம என்னன்னா இந்த கிளியர் கம்யூனிகேஷன், இதுதான் கிளியர் கம்யூனிகேஷன்ஸ். எதை செய்ய என்ன மனநிலையோடு செய்கின்றோமோ அதே மனநிலையோடு தெளிவுபடுது. நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லி மழுப்பிடுவோம். அப்போ ஓகே இது வேணும்னு பண்ணல, அவங்க சூழ்நிலைன்னு போயிடும். அப்போ அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம், அன்னைக்கு இந்த ஒரு மாதிரி நிகழ்வு திரும்பவும் நடக்குது, கணவர் கூப்பிடுறாரு, மனைவி என்ன பண்றாங்க எதுவுமே சொல்லாம கிளம்பி வராங்க அப்படின்னாலும் அதுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய, ஏன்னா நம்ம நினைச்சுக்கோ நான் அன்னைக்கு கூப்பிட்டேன் உடனே வந்துட்டேன், அவர் அதே மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டா வருவார் புரிஞ்சுக்குவாருன்னு பார்த்தா எதையும் சொல்லாம யாருக்கும் எதுவும் புரியாது. ஸோ அப்படிங்கல இதை நம்ம கேட்கறப்ப இன்னொரு விஷயம் சொல்ல வரும், இது டிட் ஃபார் டாட்டா அப்படின்னா அதைத்தானே செஞ்சோம், அப்போ அதை கிளியரா கம்யூனிகேட் பண்ணிவிட. கண்டிப்பா இறை மக்களுடைய ஒவ்வொரு ஃபேமிலி எல்லாருக்குள்ளயும் இது நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம். இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேமிலியும் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்ப சிரிச்சிட்டு இருப்பாங்க ஆமா அப்படின்ட்டு, இனிமே நான் அப்படி ஒரு பதில் சொல்றப்பா அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஏப்ரல் 20 புனித ஆக்னஸ். இத்தாலி நாட்டிலுள்ள மோன்ட்ரே புல்சியானோ என்ற இடத்தில் கிபி 1268ஆம் ஆண்டு பிறந்தார் ஆக்னஸ். குழந்தை பருவத்திலேயே இறைபக்தியோடு இருந்த ஆக்னஸ் தனது 6வது வயதில் தன்னை கன்னியர் மடத்தில் சேர்த்து விடுமாறு தன் பெற்றோரிடம் வேண்டினார். தன் 9வது வயதில் மோன்ட்ரே புல்சியானோவில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவு மடத்தில் சேர்ந்த ஆக்னஸ் சாக்கு உடையணிந்து தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். தன் உடன் வாழ்ந்த சகோதரிகளுக்கு உதவிகள் செய்து அன்போடு இருந்த ஆக்னஸ் தன் 15வது வயதில் திருத்தந்தை 4ஆம் நிக்கோலஸின் அனுமதியோடு மடத்தின் தலைவியாக பொறுப்பேற்றார். ஜெபத்திலும் நிர்வாக திறனிலும் சிறந்திருந்த ஆக்னஸ் பிற துறவர சபைகளுக்கு அறிவுரைகளையும் சட்டங்களையும் வகுத்து கொடுத்து துறவரத்தின் மேன்மை காத்தார். கிபி 1298ஆம் ஆண்டு மோன்ட்ரே புல்சியானோவில் இருந்த டோமினிக்கன் கன்னியர் மடத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற இவர் சுமார் 17 ஆண்டுகள்
டோம்னிக்கன் கன்னியர் சபையினை வழிநடத்தினார். தன் ஜெபத்தின் வழியாக பல முறைகள் அன்னை மரியாவையும் ஆண்டவர் இயேசுவினையும் காட்சியாக கண்ட ஆக்னஸ் கிபி 1317 ஆண்டு ஏப்ரல் 20 நாள் விண்ணக பிறப்படைந்தார். துன்புறுகின்ற மக்களுக்கு தன் பரிந்து பேசுதலினால் நலன்களை பெற்றுத் தந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த ஆக்னஸ் கிபி 1726 ஆண்டு திருத்தந்தை 13 ஆசீர்வாதப்பரினால் புனிதராக உயர்த்தப்பட்டார். புனித ஆக்னஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் படுக்கையில் துன்புறுகின்ற அருட்சகோதரிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான பகுதி இன்றைய புனிதர் நம்ம பார்த்துட்டோம். ஒரு அன்சப்போர்ட்டட் பார்ட்னர் கூட நம்ம இருக்கோம் அப்படின்னா, டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்த நம்ம எப்படி வந்து சரி செய்வது அப்படின்றது தான் இன்றைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கான சில வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வழி என்ன? கண்டிப்பா அந்த அன்சப்போர்ட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புரிந்துணர்வு இல்லாதது, அவ்வளவுதான். ஒருத்தர் கணவனை பத்தி மனைவிக்கும், மனைவியை பத்தி கணவனுக்கும் புரிதல் இல்லை, அவ்வளவுதான். அப்ப அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கான வழிகள் தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அன்சப்போர்ட்டட் லைஃப் ஃபுல்லா அப்படியே தான் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த புரிதல் வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த அன்சப்போர்ட்டட்ங்கிற வார்த்தை வெறும் சப்போர்ட்டட்னு என்ன ஆயிரும், மாறிடும். அதில் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயத்துல மிகப்பெரிய பங்கு எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள். சில திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லவ் ப்ரொபோசல் சீனே பார்த்தீங்கன்னா அப்படி லைட் ஹீட்லாம் போட்டு அப்படி ஹீரோவாங்க வந்து ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கையில் ஒரு ஃப்ளவர் கொத்த ஒரு மலர் கொத்தோட என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. இப்ப நிறைய பெண்களுக்கு அப்ப என்னோட கணவர் இதே மாதிரி என்ன பண்ணணும், ப்ரொபோஸ் பண்ணணும். அங்க அந்த லைட் போட்டது ஒரு 10-20 சீரியல் லைட் ஆப்ரேட் பண்றதுக்கு இருந்திருப்பாங்க. அந்த லைட் சுவிட்சை கரெக்டான டைமிங்ல ஆன் பண்றதுக்கு ஒரு 10 வந்திருப்பான். மியூசிக் பேக்ரவுண்ட் வாசிக்கிறதுக்கு ஒரு 10-20. இது எல்லாத்தையும் முக்கியமா கவனிக்க வேண்டிய என்னன்னா, இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண ஒரு ப்ரொடியூசர் பாவங்க இருப்பார் இல்லையா? ப்ரொடியூசர் இருக்கட்டும், அதுக்கான காசு அதுதான் சொல்றேன், எல்லாமே இருக்குது. காசு, அதை டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும்? நம்ம கண்ணுக்கு ஓகே லைட் எல்லாம் போட்டாங்க, ஆர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நடுவில் அப்படி ஹீரோ மாதிரி அது பில்டப் டயலாக்ஸ். எனக்கு வந்து ஒரு திரைப்படம் வந்து அந்த திரைப்படத்தில் ஒரு டயலாக் என்னன்னா சொல்லுவாங்க, ₹1,00,000 காசு தரான் அப்படிங்கறக்காக டப்பா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசுவார். எனக்கு சின்ன வயசுல அந்த டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்படி மனதில் என்னன்னா, நம்ம ஆமா இவ்வளவு ரூபா கோடி கொடுக்குறான்னுக்காக நம்ம என்ன ஐடி கம்பெனில போய் வேலை பார்க்கணும்லாம் இல்லைன்னு சொல்லி நான் நிறைய சான்சஸ்ல என்ன பண்ணிட்டேன், அந்த டைம் வீட்லயே கேட்டாங்க, யூஜி முடிச்சேன், போறியா இல்ல வேலைக்கு போல படிக்க போறேன், முடிச்சோடனே ஆஃபர் வந்துச்சு, போறியா இல்ல போல, நான் திரும்ப மேற்கொண்டு படிக்க போறேன், இப்படினே போயிட்டு இருந்தேன். ரொம்ப லேட்டா தான் ரியலைஸே ஆச்சு. அப்படி டயலாக் பேசுறதுக்கு அவர் காசு வாங்கிட்டு என்ன பண்ணிருப்பாரு, டயலாக் பேசிருப்பாரு அந்த படத்துல. அதெல்லாம் லேட்டா தான் என்னாச்சு ரியலைஸ் ஆச்சு. சோ அப்ப நம்ம சில நேரங்கள் திரைப்படத்துல வரக்கூடிய இந்த டயலாக்ஸ் இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் ரியல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்ரியலிஸ்டிக்கான சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை கணவன் மனைவிக்கு இடையில என்ன பண்றோம், எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம். என்னுடைய கணவர் இப்படி 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சிலருக்கு தோணும், சிலருக்கு தோணாம இருக்கும். சிலர் அதை லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க, சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருப்பாங்க. மைக்கேல் மதன காமராஜன் ஒரு படம், கமலஹாசன் படம் உண்டு, 4 கேரக்டர் கமல் பண்ணிருப்பாரு. அதுல வந்து நிறைய குஷ்பு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த சின்ன சின்ன அரிசியில சின்ன சின்ன பொருட்கள்லாம் கலைப்படைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டா அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன அரிசியில வரைஞ்சி அதை லென்ஸை வச்சு தாஜ்மஹாலை காட்டுவாங்க. வாவ் சூப்பரா வரைஞ்சிருக்கீங்கன்னு அந்த கமல், அவரை பத்தி தெரிஞ்ச ஒரு கமல் என்ன பண்ணுவார், அதை பத்தி பாராட்டுவார். அதே கிஃப்ட்டை ஆள் மாறாட்டம் நடக்கும்போது இன்னொரு கமல்கிட்ட கொண்டு போய் காட்டிடுவாங்க. அந்த கமல் சமையல்காரரா இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, வாயில போட்டு தின்ட்டு இந்த அரிசி கெட்டு போன அரிசி போலன்னு என்ன பண்ணிடுவாரு, துப்பிடுவாரு. ஸோ அப்போ அது போலதான் சிலருக்கு தெரியும், சிலருக்கு புரியாது. அதனால திரைப்படங்களை பார்த்து இந்த மாதிரியான அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு இருக்குது, அதை ஒருத்தர் ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அந்த டைம்ல தான் என்ன பண்றோம், இந்த மாதிரி அன்சப்போர்ட்டட் பார்ட்னர் அப்படிங்கிற அந்த புரிந்துணர்வு இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வருகின்றது. அதை குறைத்துக் கொள்வது நல்லது. குறைத்துக் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஓர் ஊரில் முரடன் ஒருவன் இருந்தான். இடுப்பில் எப்போதும் பினாங்கு பெல்ட் கட்டி அதிலே பலரும் அறியும்படியாக கத்தியை சொருகியபடியே அலைவான். எதற்கெடுத்தாலும் கோபப்படுவான். சின்ன விஷயத்துக்கு கூட மினுக்கென மெனக்கெட்டு கோபப்பட்டு கத்தியை எடுத்து விடுவான், சொருகி விடுவான். அவனுக்கு ஒரு மனைவி, மிகவும் சாந்தமானவள். ஒரு முறை இவன் ஏதோ ஒன்று சொல்ல, அவள் அதற்கு ஏதோ வேறு ஒன்றை சொல்ல, எடுத்தாம்பாரு கத்திய, சொருணாம்பாரு வைத்துக்குள்ள, கொன்னே போட்டான் பாவி. கொன்னு போட்டு பொது கணத்துல பணத்தை தூக்கி போட்டு எதுவும் தெரியாத மாதிரி தெரிஞ்சான். ஊருக்கே அவன் தான் கொன்னான்னு தெரியும், ஆனா முரடனாச்சே. எல்லாருமே அந்த துஷ்டனை கண்டு தூர விலகி நின்று அமைதியாயிட்டாங்க. ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு ஜென் குரு போனாரு, நிர்வாண குரு. அவரு
கேள்விப்பட்ட முரடன் ஓடி போய் காலில் விழுந்தான், மன்னிப்பு கேட்டான். தவறு செய்து விட்டேன், என் மனைவியை கொன்று விட்டேன், ஒரு சின்ன விஷயத்துக்காக கோபப்பட்டு அப்படி செய்து விட்டேன், என் கோபத்தை அகற்ற வழியை சொல்லுங்கள். சரி, உன் பெயர் என்ன? சாந்தன். என்ன, சாந்தன் என்ற பெயருக்கு பின்னால் இவ்வளவு கோபமா? ஆகக்கூடாதே. வழியை சொன்னார் குரு. நீ உன் கோபத்தை துறக்க வேண்டும் என்றால் இந்த உலகில் இருக்கும் எதுவுமே எனக்கு சொந்தமல்ல என்று நீ உணர வேண்டும். கேட்டவுடன் என்ன செய்தான் தெரியுமா அந்த சாந்தன்? உடுத்திய உடைகளை கலைந்து மனைவியை கொன்று போட்டு அந்த தூக்கி போட்ட அதே கிணத்திலே இந்த உடைகளையும் தூக்கி போட்டு நிர்வாணமாக கிளம்பி விட்டான். இனி எனக்கு எதுவும் சொந்தம் அல்ல. இப்படி சொல்லி போய்விட்டான். போனவன் தான், தூர தேசமாக போய்விட்டான். போனவன் போன வேகத்தில் மிகப்பெரிய சாமியாராகிவிட்டான். அவனை தரிசிப்பதே புண்ணியம் என்று பலரும் அவனை நோக்கி படையெடுப்பதாக ஊரே கேள்விப்பட்டார்கள். வருடங்கள் 20 ஓடி போயின. கொல்லப்பட்ட மனைவியின் தம்பி அப்போது சின்னவனாக இருந்தவன் இப்போது இளந்தாரி ஆகிவிட்டான். அக்காவை கொன்றவனை சும்மா விடுவானா? மப்டியில் ஒரு போலீஸை அழைத்து கொண்டு அந்த தூர தேசத்திற்கு கிளம்பிவிட்டான். அந்த முரட்டு ஆசாமி, நிர்வாண சாமியை தேடி கடைசியிலே கண்டே பிடித்து விட்டார்கள் 2 பேரும். பெரும் கூட்டத்திற்கு இடையில் அந்த நிர்வாண சாமியார் முன் போய் அமர்ந்தான் இந்த தம்பி, இளந்தாரி தம்பி. சாமி அவனை அடையாளம் கண்டு கொண்டாலும் அறியாதது போல் நடித்து அமர்ந்திருந்தார். இவன் தான் தன் பேச்சை ஆரம்பித்தான். சுவாமி, தங்களை எங்கோ பார்த்தது போல் தெரிகிறதே. இப்போது நடிக்க விரும்பவில்லை அவன். முற்றும் துறந்த சாமி ஆயிற்றே. நான் தான் சாந்தன். இப்படி சொல்ல, அட அது இல்ல, உங்க பேரு என்னான்னு கேட்டேன். இப்படி இவன் கேட்க, நான் தான் சாந்தன் என்று அவன் சொன்ன. என்ன சொன்னீர்கள்? என்னமோ சொன்னீங்களே, காதுல விழுவிலையே. நான் தான் சாந்தன், இன்னும் சரியா கேட்கலையே. இப்படி பேசிக்கொண்டே இருக்க அருகிலே இருந்த பழக்கூடையில் சொருகி வைத்திருந்த கத்தியை உருவி கண்களை உருட்டி மிரட்டி கத்தியபடியே சொன்னான், அடே நான் தான் சாந்தன். என் மனைவியை, அதான் உன் அக்காவை கொன்று கிணற்றில் வீசிய அதே சாந்தன் தாண்டா நான். இப்போதாவது கேக்குதா? இப்படி கத்த நானும் கேட்டு விட்டேன் என்று சொல்லி அந்த மப்டி போலீஸ் கையில விலங்க போட்டு கூட்டிட்டு போயிட்டாராம். எப்படி கதை? ஒரு வகையில் கோபம் நல்லதுதான் போல. கோபப்படும் போது பெரும்பாலும் ஒருவர் உண்மையை பேசிவிடுகிறாரே. உன் கோபம் உன்னை கோமாளி ஆக்கிவிடும், மறவாதே. கதைகள் 1000 நட்பே. சில நொடி நேர கோபம் போதும் உன் தலைமுறை தாண்டிய உறவையும் கருவறுத்து கதறவிட. ஆகவே எச்சரிக்கை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு இல்லை என்றால் அதை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா, அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள இப்படி ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்னர் பீஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா, இவர் என் கூட இருந்தா மட்டும்தான் எனக்கு அது கிடைக்கும், இவங்க என் கூட இருந்தா மட்டும்தான் இதை என்னால நடத்த முடியும், இது செய்ய முடியும், ஒரு செயல் எடுத்து நான் அதை சக்சஸ்ஃபுல்லா காட்ட முடியும் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறப்போ. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்றோம், ஒரு எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப இவங்க இருந்தாதான் இந்த உலகமே சுத்தம் அப்படின்னா கிடையாது இல்லையா? கண்டிப்பா. அதாவது இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தெளிவு. ஏன்னா நிறைய நேரங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போ கணவன் இல்லாமல் மனைவி இருக்கணும், மனைவி இல்லாமல் கணவன் இருக்கணும்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ சில நேரங்களில் சிலர் இல்லாமல் நம்மால் மகிழ்ந்திருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டால் அந்த உலகம் என்பது இயங்கி கொண்டே தான் இருக்கும். அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நான் உண்மையாக அன்பை செலுத்துகிறேன், ஆனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அதே உண்மையான அன்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அப்போ நாம் அதை முன்னாடி போய் அன்பு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாவிட்டு அன்பு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவே படாது. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பாஸ் விட்டுட்டு அன்பு செலுத்துவதை நம்ம ஹோல்ட் பண்ணி தான் வைக்கிறோம், நிறுத்தல. அது முற்றிலுமாக அழித்து விடவில்லை, ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஓகே நீ இருந்தாலும் ஹாப்பி, எனக்கு இல்லைனாலும் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு தாட் அங்கே கொடுத்தா என்ன இது வரைக்கும் அன்பு செலுத்திட்டே இருந்தாங்க. நம்ம முன்னாடி எல்லாம் வலைய விட்டுக்கிட்டே இருந்தோம், இப்ப என்ன வரதில்லைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அங்கே வரும். அந்த எண்ண ஓட்டம் வரதானே ஆட்டோமேட்டிக் ஐயோ அந்த அன்பை நம்ம இழந்துட்டோமோ அப்படிங்கிற அந்த பயம் வருகின்ற பொழுது நமக்கானவராக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த அன்பை தேடி என்ன பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் இன்னர் பீஸ் கிரியேட் பண்றதுக்கு அன்பு செலுத்துவதை கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்ணா தப்பு கிடையாது. அதுதான் இங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கண்டிப்பா அதை செய்ய முயற்சி செய்யலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம்.
சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. இன்னைக்கு நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்சப்போர்ட்டட் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க, ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா அதில் புரிந்துணர்வை ஏற்படுத்தி அந்த உறவை சரி செய்வதற்கு செய்ய வேண்டிய வழிகள் என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா அன்சப்போர்ட்டட் பார்ட்னர் அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து விட்டுட்டு கொஞ்சம் விலகி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கறது தான். ஸோ அந்த வகையில இப்போ ஒரு நாளும் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை குறித்து ஏதாவது பேசுறப்போ ஒரு பிரச்சனையோ சண்டையோ வருது அப்படின்றப்போ நம்முடைய அந்த வீட்டுடைய அந்த போர்க்களம் அதை கிரியேட் பண்ணிக்கலாமா? அது ஒரு போர்க்களம் அப்படின்னா அதை நம்ம இப்ப எப்படி வந்து சால்வ் பண்ண போறோம்? சண்டை போட்டு அதை சால்வ் பண்ண போறோமா, இல்ல அமைதியின் வழியா அகிம்சையின் வழியா நம்ம வந்து அதை சால்வ் பண்ண போறோமா அப்படின்றத நம்ம தான் தீர்மானிக்க போறோம். கண்டிப்பா அதை எப்படி எடுக்கிறோம்? கோபமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள போகின்றோமா, இல்ல கோபம் இல்லாமல் ஓகே இது இப்படிதான் இருப்பாங்க, எனக்கு இப்படிதான். நிறைய இன்னைக்கு தாத்தா பாட்டிங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா தாத்தாக்கள்லாம் கடுமையான கோபக்காரரா இருக்கிறாங்க. அந்த தாத்தாவை எப்படி சமாளிச்சிங்க பாட்டினா, அந்த மனுஷன் எதுவும் பேசிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிகள் போனா அப்படிங்கிற ஒரு அமைதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பேட்டில் தான் அவங்க இத்தனை வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க, நடத்திருப்பாங்க. அதே போல சில வீடுகள் அப்படியே மாறியும் நடக்கும். பாட்டி பாத்தீங்கன்னா பயங்கர டெரரா இருக்கும், தாத்தா பயங்கர சைலண்டா என்ன பண்ணுவாரு இருப்பாரு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கொஞ்சம் புரிந்துணர்வுகளுக்குள்ள அந்த மாதிரி அன்சப்போர்ட்டட் அப்படிங்கிற நிலைகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. ஏன்னா ஓகே ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வந்து எல்லாவற்றையும் ஷேர் பண்ணிக்கிறது, எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த நிலையில் இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இந்த போர்க்களம் நான் எப்படி அதை தேர்ந்தெடுக்க போகிறேன்? வன்முறையாகவா, இல்ல சண்டை சச்சரவுகளோட, இல்ல அமைதியாக அதை எதிர்கொள்வதா, எப்படி அப்படிங்கிறத நாம தீர்மானிப்பதை பொறுத்து நமக்கான விடை கிடைக்கும். இன்னும் என்னென்ன வழிகள் இருக்கின்றதை தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 23 நாம் நிற்கின்றோம். 3ஆம் கருத்தினை இன்று ஆய்ந்து பார்க்கிறோம். அற வினைகளை எல்லாம் கட்டி வைக்கின்ற சிறப்பு கயிறுகள் என்கிற வகையில் 3 இங்கு தரப்பட்டிருக்கின்றன. தானம் கொடுக்கும் தகைமையும், மானத்தார் குற்றம் கடிந்த ஒழுக்கமும், தெற்றன பல்பொருள் நீங்கிய சிந்தையும், இம்மூன்றும் நல்வினை யார்க்கும் கயிறு. இன்று தெற்றன பல்பொருள் நீங்கிய சிந்தையும், பல பொருட்கள் மீது கொள்ளுகின்ற அந்த ஒரு ஆசைத்தன்மை, நுகர்வு வெறி, அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு தவம் இருந்த அந்த நேரத்திலேயே சாத்தான் அறிமுகப்படுத்துகிறது. நீ என்னை வணங்கு, தண்டனிட்டு வணங்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான அந்த கவர்ச்சி பொருட்கள் அத்தனையுமே உனக்கு தருகிறேன். இன்று விளம்பரங்கள், இன்று வருகின்ற பல்வேறு வகை நுகர்வு வெறிக்கான அந்த வாய்ப்பு சூழல்கள், இவை எல்லாமே சாத்தானின் சோதனைகள். சாக்ரட்டிஸ் ஒவ்வொரு நாளுமே கடைகளுக்கு போவாராம், ஆனால் ஒரு நாளும் பொருள் வாங்க மாட்டாராம். அப்போ தான் ஒரு கடைக்காரர் கேட்டுக்கார், ஐயா நீங்கள் நாள்தோறும் வர்றீங்கன்னா ஒன்றும் வாங்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ அதான் நான் ஏன் வர்றேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற பொருட்கள் இவை எல்லாமே இல்லாமலும் நான் வாழ முடியும் என்பதை மறுஉறுதி செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வாராம். இன்றைக்கு விளம்பரங்களால் வீழ்த்தப்படுகிற குழந்தைகள் பலர், இளைஞர்கள், பெரியவங்க, குருக்கள், துறவிகள் உட்பட எல்லாருமே அதில் வீழ்கிறார்கள். வெட்கம் மாற வேண்டும். நுகரு வெறிக்குரிய அந்த ஆற்றல்கள் அப்படியே கடவுளுக்கு சவாலிட்டு, பாரடா உன் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களை நான் விளங்குகிறேன் என்கிற அளவுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கின்றன. நாம் ஒரு புது மாற்றத்தை இங்கு கொண்டாக வேண்டும். அந்த வகையில் தான் இந்த நுகர்வு வெறித்தன்மை அது இழக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். வள்ளுவர் ஒன்றை பதிவு செய்வார், பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். எப்படி கொடுத்துக்கிறத பாருங்க. அதாவது இவர் ஒரு பொருட்டே அல்ல, இவர் ஒரு பொருளே அல்ல, அவர் கண்டுகொள்ளப்படக்கூடியவரே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களையும் கண்டுகொள்ளப்பட வைக்கின்ற ஒன்று என்னன்னா அது பொருள். அந்த பொருளை விடவும் மேலான ஒரு பொருள் வேறு இல்லை என்பதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மாண்பற்ற நிலையில் இருக்கிற அல்லது காலங்காலமாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிற அவர்கள் எல்லாரும் மேல் தட்டுக்கு வர வேண்டும். அதற்கு கல்வி, அதற்கு தேவையான அந்த பொருளாதார வாய்ப்புகள், இவையெல்லாமே இங்கு உருவாக்கி தரப்பட வேண்டும். ஆனால் எவரும் நுகர்வு வெறி தன்மையினால் வீழ்த்தப்பட்டு ஆதிக்க உலகத்திற்கு சார்பாக அங்கு போய்விடக்கூடாது, நுழைந்து விடக்கூடாது. இன்று நாம் ஒரு தனித்தமிழ் சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம். பல்பொருள், அது இன்றைய செய்யுளில் வருகிறது.
பல்பொருள் என்றால் என்ன? பல பொருட்கள், அதான் அதனுடைய செய்தி. பலசரக்கு கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா? பலசரக்கு கடை தாழ்விலை தமிழ் தான், இருப்பினும் சரக்கு என்பது சகரத்தில் வருது முதல்ல, அதனால் தமிழா என்பது ஒரு ஐயம். ஆனால் நல்ல தமிழ் சொல் என்னென்னா பல்பொருள் அங்காடி, பல பொருட்களும் அங்கே இருக்கும். இப்போது இங்கே இந்த பொருள், அதற்கான அந்த பன்மை அது என்ன? பொருட்கள். இப்போ அதில் அந்த பொருட்கள் என்று வரும்போது புணர்கின்ற பொழுது அதில் இட்டு வருமா இழு வருமா? பலரும் பொருட்கள் அப்படின்னு போடுறாங்க, ஆட்கள் அப்படின்னு போடுறாங்க. அப்படி கிடையாது. ஆட்கள் பொருட்கள் என்று புணரிவிட்டால் அது என்ன மாதிரி மாறிடும்? பனங்கள், தென்னங்கள் அப்படி மாதிரி. இது பொருள் போன்ற ஒரு கல் போல இருக்கு, அதான் பொருட்கள். ஆட்கள், வாழ்த்துக்கள், அதில் இக்கு போடக்கூடாது, போட்டால் கல்லுன்னு ஆயிரும். அப்போது பன்மையில் வருகின்ற பொழுது பொருட்கள், ஆட்கள், வாழ்த்துகள், பாராட்டுகள் என்று தான் நாம் இங்கு சொல்ல வேண்டும். ஆக அந்த வகையில் பல்பொருள், பல பொருட்கள் என்கிற வகையில் அத்தகைய அந்த சொல்லை பயன்படுத்தலாம். முடிந்த வரைக்கும் சரக்குங்கிறத விட்டுட்டு டாஸ்மாக் சரக்கையும் விடணும், இந்த பொருளிலும் சரக்குங்கிற சொல்லை விட்டுட்டு பொருள் என்பதில் நாம் கவனம் செலுத்தலாம். நன்று. அப்படி என்றால் இந்த திரிகடுகம் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த அறவினையை நம்மில் வைத்து அப்படியே கட்டி எழுப்புகிற அந்த தன்மைக்குரிய செய்திகளை எல்லாம் உள்வாங்கி வாழ்வதற்கு முயல்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நம்முடைய ஒரு அன்சப்போர்ட்டட் பார்ட்னர் கூட நம்ம இருக்கும் அப்படின்னா அது எப்படி சரி செய்து நம்ம வந்து ஒரு நம்மளுடைய நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிகளை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த வழி ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய வழி என்ன? அந்த அன்சப்போர்ட்டட் அப்படிங்கிற பார்ட்னரை சப்போர்ட்டட் பார்ட்னராக மாற்றிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, சில நேரங்களில் என்ன அப்படின்னா நமக்கு பொறுமை என்பது இருப்பதே இல்லை. சில நேரங்களில் அது நம்ம என்னன்னா எவ்வளோ நாள் தான் காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் நமக்குள்ள எழுகின்றது. என் கணவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருக்காரு, குடிப்பழக்கத்துலேருந்து அவர் எனக்கு கொண்டு வர முடியல, நானும் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுமையாகவே இருக்கிறது, கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதில் நான் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டேன் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கணும். என்னுடைய கணவரை குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கு நான் என்ன எஃபோர்ட் போட்டேன்? அவர் நான் யார்ட்டையும் ஆலோசனை கூட்டு போனோம். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம போடுற எஃபோர்ட் போதுமானது அப்படின்னு சொல்லி. நம்ம போடுற எஃபோர்ட் போதுமானதாக இருந்துச்சுன்னா அந்த மாற்றம் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும். ஆனால் நம்ம போடுற எஃபோர்ட் போதுமானதாக இல்லாததால் தான் அந்த மாற்றம், நம்ம விரும்பக்கூடிய மாற்றம் என்பது நடக்காமலே இருக்கின்றது. ஸோ அப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சுகர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமாக எகிரி இருக்கும். உடனே செக்அப் போகிறப்ப தான் அது தெரிய வரும். உடனே இந்த சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு டாக்டர் இதெல்லாம் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கம்மாங்க. அப்போல்லாம் விழுந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் இருக்கும், சட்னி வைக்க, தேங்காய் சட்னி வைக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த சுகரை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகள், உணவு அதெல்லாம் பார்த்து விழுந்து கவனிப்பாங்க. அந்த எஃபோர்ட் போட்டனால அந்த சுகர் என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும். அதுபோல தேவையான எஃபர்ட், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எஃபர்ட் அப்படிங்கிறது இருக்குது. இது மனைவி கிட்ட சில மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறப்ப கணவர் போடக்கூடிய எஃபர்ட். என் மனைவி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன சுத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டேக்கா அப்படிங்கிற ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா அந்த நண்பர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு, நண்பர்களை பற்றி பேசுவதற்கு அந்த எஃபர்ட் பேசணும்ல, பேச ஆரம்பிச்சாதான் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், மாற வரும். ஸோ அப்போ இந்த மாதிரியான எஃபோர்ட் தான் என்ன பண்ணும், எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுமே தவிர நான் இன்னைக்கு எவ்வளோ காலம் காத்திருக்கிறதுன்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அது எதுவுமே மாறப்போறது கிடையாது. பொறுமை இழந்துருவோம். அந்த பொறுமையை இழக்காமல் பொறுமையோடு கையாள கற்றுக்கொள்கின்ற பொழுது அன்சப்போர்ட்டட் பார்ட்னர் கூட சப்போர்ட்டட் பார்ட்னரா மாறிடலாம். கற்றுக்கொள்வோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். நிமிடத்திற்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கும் 15 வினாடி வீடியோக்கள், நம்மை அறியாமலே சிறைபிடிக்கும் சமூக ஊடக பதிவுகள், எதற்கு சிரிக்கிறோம், எதை பார்க்கிறோம் என்று தெரியாமலே பல மணி நேரங்களை நாம் செலவிடுகிறோமா? பிரெயின் ராட் என்றால் என்ன என்று தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு ஒரு வலையை பற்றி பேசியிருக்கிறாரே, எச்சரித்திருக்கிறாரே. அது இன்டர்நெட் என்னும் வலையையும் குறிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? வாருங்கள், அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். மத்தேயு 13:47 வலை உவமையை இயேசு சொல்கிறார். விண்ணரசு என்பது கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் என்கிறார். இந்த வலை நல்ல விஷயங்களையும் கொண்டு வருகிறது, குப்பைகளையும் சேகரித்து வருகிறது. ஆனால் இயேசு குறிப்பிடும் அந்த மீனவன் கரையில் உட்கார்ந்து நல்லவைகளையெல்லாம், நல்ல மீன்களை எல்லாம் கூடையில் சேர்த்து வைத்தும் பயன்படாதவைகளையெல்லாம் வீசி எறிவது போல நாம் இணையத்தை பயன்படுத்த பழக வேண்டும்.
ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் என்னும் அமைப்பு 2024 ஆண்டிற்கான வார்த்தை பிரெயின் ராட் என்று அறிவித்தது. அப்படி பிரெயின் ராட் என்றால் என்ன? அது அப்படி என்னதான் செய்துவிட போகிறது? பிரெயின் ராட் என்பது அதீத மேம்போக்கான இணைய நுகர்வால் ஏற்படும் ஒரு விதமான மனசிதைவு அல்லது அறிவாற்றலை வற்றிப்போக செய்யும் நிலை என்று சொல்லலாம். நாம் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டோம். பெரியவர்களின் ஞான உரைகளை கேட்பதை தவிர்த்து விட்டோம். எப்போதும் மொபைல் திரை ஒளிமுகத்தில் பட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழும்போது முதல் மாலையில் தூங்கும்போது அந்நாளுக்கு பிரியாவிடை கொடுப்பது வரை மொபைல் போனை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இதனால் மனநோயாளி குப்பைகளை சேகரித்து கொண்டிருப்பது போல சமூக ஊடகங்களில் வரும் தேவையற்றவர்களை சேகரித்து கொண்டு நம் மூளையை மழுங்கடிக்கிறோம் அல்லது அழுகி போக செய்கிறோம் என்பதுதான் பிரெயின் ராட், a rotten brain. உங்களுக்கு தேவையற்ற வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே தரும் கணக்குகளை, அக்கௌண்ட்ஸை அன்ஃபாலோ செய்யுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சோசியல் மீடியாவிற்கு செலவிடுவீர்கள் என்பதை முன்கூட்டியே தீர்மானியுங்கள். தினமும் குறைந்தது 5 முதல் 10 பக்கங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தில் வாசியுங்கள். இது உங்கள் மூளையின் நரம்பியல் இணைப்புகளை வலுப்படுத்தும், நியூரல் பாத்வேஸை புதுப்பிக்கும். வெறுமனே மற்றவர்கள் உருவாக்கியதை பார்த்து கொண்டிருக்காமல் நீங்களும் எதையாவது உருவாக்குங்கள். எழுதுங்கள், ஓவியம் வரையுங்கள் அல்லது சமைக்க பழகுங்கள். புதிதாக ஒரு மொழியை கற்க முயற்சி செய்யுங்கள். இயற்கையோடு நேரம் செலவிடுங்கள். இயேசு சொன்ன வலை உவமையில் அந்த மீனவன் வலையை வீசுகிறான். அது நல்ல மீன்களையும் கெட்ட மீன்களையும் அள்ளி வருகிறது. ஆனால் அவன் தீயவைகளெல்லாம் தூக்கி வீசுகிறான், நல்லவைகளை அவன் சேகரித்து வைக்கிறான். அதுதான் பகுத்தறிவு என்றும் மனித ஞானம் என்றும் நாம் சொல்கிறோம். அந்த ஞானத்தை நாம் இன்று டிஜிட்டல் வலைத்தளங்களிலே பயன்படுத்துகிறோமா? இந்த டிஜிட்டல் உலகம் நம் சிந்தனைகளை மழுங்கடிக்காமல் நம் அறிவையும் மனதையும் அது வளர்க்கட்டும். வலை உலகம் நம்மை இருளுக்குள் இழுத்துச் செல்லாமல் நம்மை அர்த்தமுள்ள வாழ்வுக்கு அழைத்துச் செல்லட்டும். பிரெயின் ராட் அல்ல, பிரெயின் growth தேவை. அடிக்ஷன் அல்ல, டிசர்ன்மெண்ட் தேவை. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் அன்சப்போர்ட்டட் பார்ட்னர்ஸ், புரிந்துணர்வு இல்லாத கணவன் மனைவி, அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள செய்ய வேண்டிய செயல்கள் என்னன்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஜோ, கணவன் மனைவி அப்படின்றது ஒரு உன்னதமான உறவு தான். ஆனா இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக சுய மதிப்பு, சுய மரியாதை அப்படின்றத 2 பேருமே தனித்தனியாக விரும்பக்கூடிய ஒன்று தான். அது வேணும், அது எல்லோருக்குமே வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த சுய மதிப்பை வந்து சீன்றாங்க. இப்போ ஒரு பார்ட்னர் வந்து அந்த மதிப்பு இல்லாம ஒரு மனைவியை வந்து ட்ரீட் பண்றாரு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பிரச்சனைன்றது வரதான் செய்யும். ஸோ அதை விட்டு அதை வந்து நம்ம எப்படி சரி செய்வது, அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுறப்போ அந்த சுய மதிப்பை இழக்காமல் அவங்க கிட்ட பேசுறதும் நம்ம எப்படி அப்படின்றத கத்துக்கிட்டு அந்த இடத்துலயும் கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினா அந்த இடத்துக்கு போதுமானதோ அதை மட்டும் பேசிவிட்டு நகர்வது நல்லது. கண்டிப்பா இந்த எல்லை வரையறைகள் அந்த ஃபிக்ஸ் பண்றப்ப தான் இந்த புரிந்துணர்வு அப்படிங்கிறதே வரும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவர் வந்து மனைவி ஏதோ கேலியா கிண்டலாக பேசுறப்போ மனைவியோட அப்பாவெல்லாம் பத்தி அம்மாவெல்லாம் பத்தி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வார்த்தைகள் நான் கிண்டலா தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி நக்கலா சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நான் அதே கேட்பேன் கணவர்கிட்ட, அதே மனைவி வந்து உங்க அப்பா அம்மாவை பத்தி எப்படி சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? அப்ப மட்டும் நமக்கு கோவம் வரும். அப்போ உங்களுக்கு வந்தா நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி தான், உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எல்லாருக்கும் வந்தா ரத்தம் தான். ஆமா, அதை உணர்ந்து கொள்ளணும். அப்போ அந்த சுயமரியாதைக்கு இழுக்கு வருவிக்கும் வண்ணம் பிறரை தரைக்குறைவாக பேசவும் கூடாது. அதே வேளையில இந்த உறவை நான் வலிந்து பற்றி கொண்டிருப்பதற்காக என்னுடைய சுயமரியாதை இழந்து விட்டும் நான் போகக்கூடாது. அந்த எல்லை என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் ஹெல்த்தி சப்போர்ட்டட் ரிலேஷன்ஷிப். நம்ம பல நாள் நினைச்சுக்கிறோம் நம்ம உறவுக்காக என்னனாலும் செய்யலாம். அதுதான் அந்த உறவுக்கான அழிவாகவும் கூட என்ன பண்ணும் இருக்கும். சுயமரியாதை இழத்தல் என்பது உறவுக்கான அழிவுதானே தவிர அது உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காரணியா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அப்ப கணவன் மனைவி இடையில ஒருத்தருடைய சுயமரியாதையை மதிக்கவும் தங்களுடைய சுய மாண்பை பாதுகாத்துக் கொள்வதும் தான் இந்த புரிந்துணர்வு இல்லாத அன்சப்போர்ட்டட் கப்புள் அப்படின்னு சொல்றவங்கள சப்போர்ட்டட் கப்புளா மாற்றும். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.
இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா அடி உரம் சம்மந்தப்பட்ட செய்திகள். அடி உரம் அப்படிங்கிறது எல்லா பயிருக்கும் ரொம்ப 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 முக்கியமானதுங்க. முக்கியமாக நெல்லுக்கு பார்த்தா நாற்றங்காலாக இருக்கட்டும் அல்லது நடவு வயலாக இருக்கட்டும், அடி உரம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம என்னெல்லாம் காரணம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு டிராக்டர் லோடு சாணம் வந்து 2500 சொல்கிறாங்க, 3000 சொல்கிறாங்க, 4000 சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதுவும் நம்ம கீழே கொடுக்காமல் இருக்கோம். எப்பயுமே அடி உரத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அடி உரம்ங்கிறது நம்ம காலையில் சாப்பிட்ற திட உணவு மாதிரி. இட்லி சாப்பிட்றோம், மதியம் சோறு சாப்பிட்றோம், நைட்டு தோசை சாப்பிட்றோம் அப்படின்னா இதுதான் திட உணவு. இதுக்கு இடையில் சாப்பிட்ற டீ காஃபி மாதிரி தான் மற்ற பொருள்கள்லாம் தரையில் கொடுக்கறதும் தெளிக்கிறதும். அப்போ அந்த திடப்பொருள் கொடுக்கறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் நம்ம கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது என்னென்னா, மக்கின தொழு உரம் இருந்தால் 4 டிராக்டர் லோடு போடலாம். அப்போ இது 10,000 ரூபாய் செலவு வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக அதை 2 டிராக்டர் லோடு மட்டும் வச்சுக்கிட்டு அது கூட என்ன செய்யலாம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மீன் அமிலம் 3லேருந்து 5 லிட்டர். இப்போ உதாரணத்துக்குங்க, ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா 2 டிராக்டர் லோடு தான் சாணம் இருக்குன்னா அதை நம்ம தூவிக்கலாம் நிலம் ஃபுல்லாக. குறைந்தபட்சம் ஒரு 200லேருந்து 300 கிலோ அளவுக்கு சாம்பல், ரொம்ப மோசமாக வச்சாலும் ஒரு 100 கிலோ அளவுக்கு சாம்பல், அதையும் தூவிக்கணும். தூவி நிலத்தை உழுதுட்டு சேடை ஓட்டுறதுக்கு தண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அப்படி வைக்கும்போது 200 லிட்டர் ட்ரம்மில் இந்த மீன் அமிலம் 5 லிட்டர், இதுக்கு பேர் அடி உரமாக நம்ம நினைக்கிறோம், 5 லிட்டர். பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா உயிர் உரங்கள் வச்சுருப்பாங்க பாட்டிலில். அதில் பச்சை நிற அமைப்பில் ஒரு வச்சுருக்கக்கூடிய அசோஸ் பைரில்லம், அது தழைச்சத்து கொடுக்க நிலைநிறுத்துறது. அது வந்து 2 பாட்டில் ஊற்றிக்கலாம். 1 பாட்டில் பாஸ்போ பாக்டீரியா, 1 பாட்டில் பொட்டாஷ் பாக்டீரியா, 3. இது கூட பூஞ்சை தொற்று வராமல் இருக்க ட்ரைகோடர்மா விரிடி 4 ஆச்சுங்களா. இந்த 4 5 லிட்டர் மீன் அமிலம் இதெல்லாம் கலந்து ஒரு நைட்டு வச்சுருக்கோம். அடுத்த நாள் நடவு பண்ணி முடிச்சுட்டு நிலம் ஃபுல்லாக ஊற்றி விடலாம், அல்லது ஊற்றிட்டு நடவு பண்ணலாம். இதில் எது முடியுமோ அதை செய்யலாம். இப்படி செய்கிறப்ப அந்த 2 டிராக்டரோட சாணம் இருக்கு இல்லைங்களா, அது கூட நம்ம வந்து இன்னும் என்ன செய்கிறோம், மொத்தத்துக்கு 10,000 ரூபா செலவு வருது. இப்போ 2 டிராக்டரோடு தான் போடுறோம்னா 5,000 ரூபா தான் வரும். இப்போ இந்த அமைப்பெல்லாம் இப்போ நம்ம கலந்தோம்ல, இதோட மொத்த கூட்டுத்தொகையே 1000 ரூபா தான் வரும். அப்போ 6,000 ரூபா செலவில் 10,000 ரூபாக்குள்ள ஒரு செயல்பாடாக செய்கிறோம். ஓகேங்களா. மூணாவது வகை, ஒரு டிராக்டரோடு தான் சாணம் கிடைக்குது, அதை நம்ம தூவி விட்டு சாம்பல் கிடைக்கிறத போட்டு விட்டுட்டு இந்த அசோஸ் பைரில்லம் 2 லிட்டருக்கு பதிலாக 3 லிட்டர், பாஸ்போ பாக்டீரியா 1 லிட்டரு, பொட்டாஷ் பாக்டீரியா 1 லிட்டரு, மீன் அமிலம் 5 லிட்டரு, இதெல்லாம் கலந்து நான் மீன் அமிலம் உங்களை தயார் பண்ண சொன்னேன், அதை கலந்து நிலத்தில் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா ஜீவாமிர்தம்னு ஒரு தயாரிப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை ஜெர்சி மாடு வச்சுருந்தாலோ வேறு எந்த வகை மாடு வச்சுருந்தாலோ 200 லிட்டர் ட்ரம்மில் 160 லிட்டர் தண்ணியோட 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை மாவு, 1 கிலோ உங்கள் நிலத்து மண், இதெல்லாம் கலந்து 3 நாள் தினசரி கலந்து வச்சுட்டு 3ஆவது நாள் இப்போ நான் சொன்ன பொருள்களில் அந்த ஒரு டிராக்டரோட சாணமும் இல்லாமல் இந்த அமைப்போட 3 லிட்டர் அசோஸ்பைலம், 1 லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா, 1 லிட்டர் பொட்டாஷ் பாக்டீரியா, 1 லிட்டர் ட்ரைகோடர்மா, இதெல்லாம் கலந்து தரையில் ஊற்றுறது. அடி உரம்ங்கிறது இருக்கும்போது, சாணத்தோடு சேர்ந்த அடி உரம் இருக்கும்போது அதிகமான விளைச்சல் கிடைக்கும். இது இல்லாமல் நிலத்தில் கொடுக்க வேண்டிய பொருள்கள் வந்து 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, குறைந்தபட்சம் 200 கிலோ மண்புழு உரம். இப்படி கொடுக்குறப்ப ஒரு பயிர் வந்து முழுமையான விளைச்சல், அதோட ரகத்துக்கேற்ற முழுமையான விளைச்சல் கண்டிப்பாக கொடுக்கும். அது நெல்லுன்னு கிடையாதுங்க, எந்த பயிராக இருந்தாலும் முழுமையான விளைச்சல் கிடைக்க அடி உரம் முக்கியம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போவே அதுக்கான வேலைகளை பண்ணுங்கள். அடுத்த குருவைக்காக மீண்டும் சந்திப்போம்.
சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அன்சப்போர்ட்டட் பர்சன் அவங்க கூட நம்ம வந்து வாழ்க்கையை வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அதை எப்படி சரி செய்வது, அதற்கான வழிகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது அந்த உறவை சரி செய்வதற்கான வழியாக சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கேப் அப்படிங்கிறதான். ஸோ ஒருத்தரை போய் திரும்ப திரும்ப நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்களை வலிந்து பற்றி கொண்டே இருக்கிறோம். ஒரு ஸ்பேஸ் எப்பவுமே இருக்கணும்ன்றீங்களா? கண்டிப்பாக, நிச்சயமாக இருந்தாகும். அப்போ அந்த ஸ்பேஸ் தான் இப்போ வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு அன்பு, புரிந்துணர்வு, குறிப்பாக இந்த காதல் அப்படிங்கிற உணர்வு இதெல்லாம் எப்போ வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கிறப்போ என்ன ஆகாது, வெளிப்படாது. ஒருத்தவங்க மிஸ் பண்ணக்கூடிய அந்த சூழல் வருகின்ற பொழுதுதான் என்ன பண்ணும்னா வெளிப்பட. இப்போ மனைவிக்கு வந்து கணவர் மாசத்துக்கு ஒரு தடவை படத்துக்கு சினிமாக்கு எங்கேயாவது என்ன பண்ணணும், கூட்டு போகணும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு என்ன பண்ணணும், கூட வரணும். இதெல்லாம் அவங்களோட விருப்பமாக இருக்குது. சொல்லி பார்க்குறாங்க. கணவர் அதை என்ன பண்ணுறதில்ல, செய்யறதே இல்லை அப்படின்னா ஒரு சில வாரங்கள் அவங்க வாட்டுக்கு என்ன பண்ணிடணும், போக ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த போக ஆரம்பிக்கக்கூடிய அந்த வெற்றிடம், அந்த கேப் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா யூஸ்வலாக வந்து வீடுகள் இது எல்லா வீடுகளும் நடக்கும். குறிப்பாக வந்து எங்கெல்லாம் ஆண் பிள்ளைகள் இருக்குதோ இல்லை பெண் பிள்ளைகள் இருக்குதோ அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அம்மாவுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்காது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. அப்போ அப்படிங்கிற நான் சொல்றேன்னா 90s கிட்ஸோட அப்பா அம்மாவுக்கு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அப்பாவை தாங்கிட்டே இருப்பாங்க. எதனாலும் போகணும்னா ஃபோன் பண்ணி வர சொல்ல வைக்கணும். ஒரு காலகட்டத்தில் அந்த பையனோ பொண்ணோ பைக் ஓட்டக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் வீட்டுக்காரர் என்ன பண்ண மாட்டாங்க, வந்தாவா வராட்டி போயா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு வேலை. அப்பதான் வீட்டுக்காரர் ஐயோ நம்ம இவ்வளவு நாள் இதை வச்சுதானே நம்ம இவ்வளவு நாள் வண்டி ஓட்டிட்டு இருந்தோம், இப்போ இதுவும் போகுதா, இந்த நிலைமையை நம்மளை விட்டு போகுதா அப்படிங்கிறப்ப தான் ஆட்டோமேட்டிக்கா திரும்ப என்ன பண்ணுவோம், தேட வரும். ஸோ அப்போ அந்த கேப், அந்த இண்டிபெண்ட், ஒருத்தரை சார்ந்து இல்லாமல் நம்ம வந்து இண்டிபெண்டா இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணங்கள், அந்த இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும். ஸோ இதெல்லாம் ஒரு கட்டத்தில் செய்ய வருகின்ற பொழுது அந்த அன்சப்போர்ட்டட் பண்ண நம்ம இல்லாம இவங்களால இருக்க முடியுமோ, அந்த தாட்டை கொடுத்துருவோமோ அப்படிங்கிற நமக்கானவர்கள். இதுல வந்து 2 விதிவிலக்கு இருக்குது. அது சொன்னீங்களா, அதுதான் கரெக்ட். நமக்கானவர்கள் நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, தேடி வருவாங்க. நமக்கு இல்லாதவர்கள் தேடி வருவாங்க, நல்லதா போச்சுன்னு விட்டுட்டு போகத்தான் செய்வாங்க. நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கானவர்கள், யார் நமக்கு இல்லாதவர்கள். கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசுவோமே பார்த்த பகுதி பார்ப்போம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஜென்ரலா இப்போ மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மூல காரணம். பைல்ஸுக்கும் மலச்சிக்கல் தான் காரணம். இப்போ நம்ம முன்னோர்கள், இப்போ நம்ம பாட்டியெல்லாம், எனக்கெல்லாம் சின்ன வயசுல மாதத்துக்கு ஒரு முறை 15 நாளுக்கு ஒரு முறை குடல் சுத்தம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. அதனால இன்னைக்கு குடல் சுத்தம் இல்லாதனால்தான் இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர் போன்ற உபாதைகள், ஜிஐ ட்ராக்ல ப்ராப்ளம். அதன் காரணமாக மலச்சிக்கல். ஜென்ரலா நார்ச்சத்துல நம்ம தேவையான உணவு எடுக்கல, நிறைய குறைபாடுகள்னால மலச்சிக்கல். ஆனா அந்த மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் காரணம். அடுத்தது அதனால மேக்சிமம் பைல்ஸ் ப்ராப்ளம். ஸோ ஒன்னோட ஒன்று லிங்க். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசலாம். கண்டிப்பாக. பொதுவாக வந்து பாருங்க, கான்ஸ்டிபேஷன் இஸ் த மேஜர் காஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் டிஸார்டர் அப்படிம்பாங்க. இப்போ எந்த ஒரு தொந்தரவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ் டாக்டர்ஸ்லாம் வந்து பாடியை கிளென்சிங் பண்ணுறது, டீடாக்சிஃபை பண்ணுறது, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷனுக்கு மெடிசன் கொடுக்கறது, வாமிட்டிங் கொடுக்கறது, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருந்து வரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் தான். ஏன் அப்படின்னா உடம்புல கழிவு இருக்க வரைக்கும் நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் கூட சரியா ஆப்டா வேலை செய்யாது அப்படின்றது உண்மை. அப்ப நம்ம கொடுக்குற மெடிசன்ஸே உடம்புல கழிவு இருக்கும் போது சரியா வேலை செய்யாது அப்படின்னும் போது நம்ம உடல்ல இருக்க உறுப்புகள் எப்படி வேலை செய்யும்? எப்ப நம்ம வந்து பாருங்க, யூஸ்வலா ஒரு நாளைக்கு 2 முறை மோஷன் அப்படின்றது போயிடணும், கடைசி ஒரு நேரமாவது மோஷன் அப்படின்றது போயிடணும். 24 மணி நேரத்துக்கு மேல நம்ம உடல்ல வந்து டாக்ஸின்ஸ் இருக்கு, அதாவது டாய்லெட் இருக்கு அப்படின்னா குடல் வந்து அதை திருப்பி ரீஅப்சார்ப் பண்ணும். பெருங்குடல் திருப்பி அதை ரீஅப்சார்ப் பண்ணும். ரீஅப்சார்ப் பண்ணி அதுவே வச்சுக்குமா. ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் ஸ்ட்ரீம்ல ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டுறதுனால ரத்தம் உடம்பு ஃபுல்லும் பாயும். ஒவ்வொரு உறுப்புக்கும் அது நச்சுக்களை கொண்டு போய் சேர்க்கும். இது 1 நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் பிரச்சனை இல்லை, கான்ஸ்டன்டா இருக்குது அப்படின் போது ஒவ்வொரு உறுப்பும் டேமேஜ் அடையும். ஒவ்வொரு உறுப்பு ஹெட் டு ஃபுட் எல்லா உறுப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அப்ப மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், காலையில எந்திரிச்ச உடனே டைரக்டா சோஃபால உட்காந்துருவாங்க, சேர்ல உட்காந்துருவாங்க. 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் நிதானமா டாய்லெட் போவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் போங்க, தண்ணி குடிங்க, டாய்லெட் போன பின்னாடி உட்காருங்க. அதுக்கும் மேல நம்ம லூஸ் மோஷனுக்கு மெடிசனே சாப்பிட்டா கூட நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஷன் ஃப்ரீயா போகுது. காரணம் என்ன?
நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்க மாட்டேன்றோம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி. நார் சத்து நிறைய சாப்பிடணும். நார் சத்து அப்படின் போது எல்லா வகையான கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே நார் சத்து நிறைஞ்சது. இப்ப காய்கறிகள் அப்படின்னும் போது கிழங்கு வகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். இதுல கருணக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ். கிழங்கு வகைகள்ல மாவு சத்து தான் ஜாஸ்தி இருக்கு. அப்ப நீங்க ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, டெய்லி ஒரு அரைக்கட்டு கீரை, இல்ல ஒரு நாளைக்கு 200 கிராம் காய்கறி, ஏதோ ஒரு காய்கறி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலே மோஷன் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்காது இல்லைங்களா? மலச்சிக்கல் இருக்காது. நார்ச்சத்து இருக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ மோஷன் இருக்கும். இப்போ பைல்ஸ்னால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். கண்டிப்பா இந்த மலச்சிக்கல் ரொம்ப நாளா இருக்கு. கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயினிங் டு ஸ்டூல். எப்ப பார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் மோஷன் முக்கி போறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. நான் வாரக்கணக்கா மாசக்கணக்கா டாய்லெட் முக்கி 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 போறேன், அப்படியும் வந்து மோஷன் முழுசும் வெளியே வர மாட்டேங்குது. பார்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெல் ஆகுது, பார்ட்லி ரெசீட் ஆகுது அப்படிம்பாங்க. கொஞ்சமா மோஷன் வெளியே வரும், திருப்பியும் அந்த மோஷன் உள்ளுக்குள்ள போகும். அது நிறைய பேர் வந்து மலச்சிக்கல் இருக்கவங்க அனுபவிச்சிருப்பீங்க. சோ இந்த மாதிரி நீங்க கான்ஸ்டன்டா ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஹெமராய்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஹெமராய்ட்ஸ்னா என்னன்னா தமிழ்ல வந்து மூலம் அப்படிம்பாங்க, பைல்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பைல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். பைல்ஸ் எல்லாருக்கும் ஒரே வித மாதிரி இருக்குமா அப்படின்னா பைல்ஸ்லயும் நிறைய வெரைட்டி உண்டுங்க. ஆமா, ப்ளீடிங் பைல்ஸ் அப்படிம்பாங்க, எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படிம்பாங்க. வெளியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செத வளர்ச்சி அப்படின்றது தெரியும். இன்டர்னல் பைல்ஸ் அப்படிம்பாங்க, உள்ளுக்குள்ள நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், வெளியே ஒண்ணுமே தெரியாது. ஆக மொத்தம் பைல்ஸ்ல என்னென்ன மாதிரி டிசார்டர் வரும்? மோஷன் போறதுக்கு முன்னாடி வலி, எரிச்சல், சுருக்கு சுருக்குன்னு குத்துறது, ரத்தம் நிறைய வருது, மோஷன் வரும்போது அறுத்துட்டு வரா மாதிரி வருது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அகைன் அதுல வந்து பாருங்க பல டைப்ஸ் இருக்கு. இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படின்னும் போது இந்த வலி, வேதனை, எரிச்சல் இதெல்லாம் மட்டும் இருக்கும். 2வது டிகிரி அப்படின் போது இந்த வலி, வேதனை, எரிச்சல், சுருக்கு சுருக்குன்னு குத்துறது கூட ஒரு மெல்லிய சதை மாதிரி வரும். மோஷன் போகும்போது அதுவே உள்ள போயிடும். 3வது டிகிரி அப்படின் போது ஒரு மெல்லிய சதை மாதிரி வரும், நம்ம கையை வச்சு உள்ள தள்ளி விடணும் மோஷன் போகும்போது. 4வது டிகிரி அப்படின் போது கான்ஸ்டன்டா ப்ரொலாப்ஸ், வெளியே வந்து ஒரு சதை இருந்துட்டே இருக்கும். இதுக்கு சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா கிடையாது. இதுக்கு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இப்போ 3 times 4 times சர்ஜரி பண்ணி திரும்ப வரும் பேஷண்ட் வந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு சர்ஜரி இல்லாமல் குணமாக்கணுமா, தொடர்பு கொள்ளுங்க. ட்ரீட்மெண்ட் இருக்கு, டயட் இருக்கு. அதை கடைபிடிச்சா நீங்க பைல்ஸ்ல இருந்து மீண்டு வெளிவரலாம். நீங்க கடைபிடிச்சா மாத்திரம்தான் குணம் கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நிறைய தரம் சர்ஜரி பண்ணி திரும்பி வருது. அப்ப எதுக்கு சர்ஜரி? சர்ஜரி இல்லாமலேயே மருந்து, உணவுகள் கடைபிடித்தா நிச்சயம் பலனுண்டு. தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதை பற்றி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம் அன்சப்போர்ட்டட் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க சப்போர்ட்டட் கப்பிள்ஸா மாறணும்னா என்ன செய்யணும் அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாங்க? அன்சப்போர்ட்டட் கப்பிள்ஸ் அப்படின்றது எங்க அது வந்து அப்படியே மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புல தான். அதாவது இப்போ ஒரு மனைவி வந்து அவங்களுடைய கணவருடைய பர்த்டே வந்து சிறப்பா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்து அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றப்போ ஓகே, அது வெல் அண்ட் குட். அவரும் அதை வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. இப்போ அடுத்த மாசம் இவங்களுக்கு பர்த்டே வருது இல்ல, இப்போ இதே எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் இவங்க கிட்ட அப்படின்னா இதே மாதிரி சர்ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுப்பாரா அப்படின்ட்டு. பட் அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாவே ஒரு நல்ல சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்மளுக்கு கூட இருக்காங்க, நம்ம அவங்கள வந்து உண்மையாவே புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம் செய்யும் செயலே அவர் நமக்கு மறுபடியும் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாம எப்படிங்க இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா எல்லா உறவுகளுமே கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் நிச்சயமாக. அதுவும் வந்து அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே எதிர்பார்ப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த நிலையில இந்த ஒரு புரிதலை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது, புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டோம்னா, இது அன்சப்போர்ட்டட் பார்ட்னர், எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இல்லை, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இல்லை, ஏதோ ஒரு சில ஒரு முரண்கள் அப்படிங்கிற அந்த கணவன் மனைவிக்கு இடையில இருக்கின்ற பொழுது நீங்க என்னால் செய்த செய்யுங்க, ஆனா உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள், உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணுவேன்னா செய்து கொண்டே இருப்பேன். ஸோ இதை நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள், அதுவும் எப்போ வரும்னா திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், எப்போ அங்கே கேப் இருக்குதோ அப்பதான் அங்கே வரும். ஸோ அப்போ அந்த கேப் இருக்கின்றப்ப டெய்லி ரெகுலராக அது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு திரைப்படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் ஒருத்தவங்க வருவாங்க. அந்த அங்கே வந்து ஒரு ஆணாதிக்க சூழல் நிறைந்த ஒரு குடும்பமாக அது இருக்கும். ஒரு நாள் அந்த மனைவி என்ன பண்ணிடுவாங்க, வீட்டினுடைய அந்த பெரிய மாமியார் வந்து ஊருக்கு போயிடுவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. இந்த காலையில் அந்த கணவர் வந்து பல்லு கூட தேய்க்காம இருப்பார். ஏன் அப்படின்னா அந்த அம்மா காலையில இருந்து பேஸ்ட் எடுத்து பேஸ்ட்டை வச்சு அதுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்து தான் அந்த ஆள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி பழக்கி வச்சிருப்பாங்க. இந்த ஆள் என்ன பண்ணுவாரு, இன்னொரு ஆள் எடுத்து தர்ற வரைக்கும் பல்லு தேய்க்காமலே அந்த மருமகன் வந்து காஃபி போட்டு வந்துட்டேன், ஐயோ இல்லை பண்ண நான் பல்லே தேய்க்கல, சரி நீங்கள் பல் தேய்ச்சிட்டு வாங்க, நான் காஃபி கொண்டு வரேன் திரும்ப சூடு பண்ணி அப்படின்னா, அப்போ நீ வழக்கம் போல பேஸ்ட் ப்ரஷ் அத்தை இப்படி தான் எடுத்து வந்து கொடுப்பா, அது மாதிரி குடும்பம் பிறந்தாள்.
ஸோ இப்போ அந்த ஆப்சன்ஸில் தான் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த ஆப்சன்ஸை வேற யாரும் இப்படி ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் அது என்ன பண்ணாது, புரிந்து கொள்ளவே படாது. ஸோ அப்படிங்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நான் செய்ய வேண்டிய விஷயத்த இந்த மாதிரி இறங்கி நான் செய்வேன் அப்படிங்கிறது கிடையாது. நேரடியாகவோ மறைமுகமோ நான் செய்ய வேண்டிய விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அந்த அன்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய தரம் எந்த கேப்பில் கிடைக்குதோ அந்த டைம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது அந்த அன்பு அன்சப்போர்ட்டட் ரோல் அப்படிங்கிறது சப்போர்ட்டட் ரோலாக மாறிவிடும். ஸோ சிறப்பான நாள். இன்னைக்கு கொஞ்சம் வேகான டாபிக், வழக்கமாக கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி வந்து ரொம்ப எளிமையாக அது இதுன்னு அப்படின்னு நம்ம பேசிட்டு போகிறது மத்தியில் இன்னைக்கு ஒரு வினோதமான ஒரு சிறப்பான சிந்தனை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். இது எல்லார் லைஃப்ல இந்த பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. 100க்கு 1-2 இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அவங்களுக்கு மேபி இது இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை உண்டு பண்ணிருக்கோம் நான் நம்புறேன். ஸோ இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் மேத்யூ இன்று தனது பிறந்தநாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். மிக சிறப்பான ஒரு விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று இளங்காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா? ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படி கூறப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ராயேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னே செல்வார், இஸ்ராயேலின் கடவுளாகிய அதே ஆண்டவர் உங்களுக்கு பின்னே பாதுகாப்பாக இருப்பார். இதை பற்றி நான் ஒரு மறைவுரை ஆற்றிக் கொண்டிருக்கும் போது இந்த வாக்கியத்தை மேற்கோள் காட்டினேன். உடனே ஒரு சிறுவன் எழுந்து சொன்னான், அது எப்படி ஆண்டவர் முன்னாலே இருப்பாரு பின்னாலே இருப்பாரா அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்டேன். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், இந்த இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அவன் அப்படியே யோசித்து பார்த்து, ஆமாம், முன்னால விளக்கு தூணு பின்னால மேகம் அப்படின்னு சொன்னான். நண்பர்களே, நம் ஆண்டவர் நம்மை எப்போதும் பாதுகாக்கின்றவர், நமக்கு முன் வழிகாட்டி செல்லுகின்றவர், நமக்கு பின்னே பாதுகாப்பு அளித்து வருகின்றவர். இந்த உண்மையை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால், உணர்ந்திருந்தோம் என்றால் கட்டாயமாக நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று தைரியமாக நாம் பயணம் செய்வோம். அந்த தைரியத்தோடு இந்த நாளை தொடங்குவோமா? எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. அந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம். சில குடும்பங்களில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த அன்சப்போர்ட்டட் ரோல் அப்படிங்கிறது. அதை சரி செய்து கொள்வதற்கான வழிகளை இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம். இது எல்லாமே தீர்வுகளா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பிரச்சனைகளை தான் இந்த பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்கும், அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கையாளலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த தீர்வு சரிவர பொருந்தும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஏற்றார் போல, ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்றார் போல, ஒவ்வொரு மனிதருடைய குணாதிசயங்களுக்கு ஏற்றார் போல இது வேறுபடும். அதை உணர்ந்து நமக்கான தீர்வை நாம் கண்டு உணர்வதற்கான வழிகளை கடவுளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனி தொடங்கலாம். அன்பானவர்களே, உறவுகளை புரிந்து கொள்வோம், இணைந்து வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.